ஹலோ கைஸ், ரெகுலரான கண்டென்ட்டில் வீடியோ போட்டு கொஞ்சம் போர் அடிச்சு போச்சா. ஸோ அதனால தான் கேமரா எடுத்துகிட்டு அப்படியே விளாகிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பியாச்சு. வெளியில் கிளம்புனது எந்த ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது தான் மாதவரம் பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் வீடியோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கேமரா எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. மாதவரம்னாலே எல்லாருக்கும் என்ன தோணும், பால் பண்ணை இடம்லாம் எப்படி ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ நினச்சிட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். பட் ஆனால் எங்களுக்கு கிடைச்ச ஷாக் பாருங்களேன். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இந்த ஹவுசஸ்ஸு. ஸோ ஒரே டைப் ஆஃப் அலைன்டான ஹவுசஸ்ஸு எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த வீடுகள்லாம் பார்த்து ரசிச்சுட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த மாதவரம் சைடு நீங்கள் விசிட் பண்ணுறதா ஐடியா இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஃபார் அ வியூவு, ஜஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு ப்ளசண்ட்டான ஒரு ஏரியா வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரதா ஐடியா இருந்துச்சுன்னா ரொம்ப சம்மராக இருக்கிற சீசன்லேயே வந்துடாதீங்க. ரொம்ப இந்த மழை பெய்யும் பாருங்கள் நசன்னு, அந்த சீசன்லேயே வந்துடாதீங்க. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, சம்மரும் இல்லாமல் ரொம்ப மழையும் பெய்யாமல் நார்மலான டே. நாங்கள் நேற்று போனது பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரிச்சு, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜபிள் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிளைமேட் இருக்கும்போது நீங்கள் போங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ண முடியும். இதோ நம்ம ஒரு சென்னைக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இப்போ நம்ம அந்த ஓஎம்ஆர் சைடு, மகாபலிபுரம் அந்த சைடெலாம் போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இந்த ரோடு எனக்கு தந்துச்சு. எப்படி ஒரு கிராமத்துக்குள்ளே வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்களேன். வெட்டர்னரி ஹாஸ்பிட்டல் உள்ளலாம் போய் பார்க்கல, அப்படின்னு நாங்கள் வெளியிலேருந்தே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே என் ஃப்ரெண்டு பைக்கை ஸ்பீடாக ஓட்ட சொல்லிட்டு நான் செல்ஃபி ஸ்டிக் வச்சு கேமரா வியூ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த கேமரா வியூ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் ஃபோனை கையில் வச்சு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தா கூட இத்தனை பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. செல்ஃபி ஸ்டிக்கில் ப்ளேஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணுறதை பார்த்தோன்னே கொஞ்சம் பேர் நம்மளே குறுகுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வேறு போன ரோட்டுக்கே திரும்ப போயிட்டு இருந்தோமா, ஸோ அதனால் ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்கல. பட் ஆனால் யாரும் அவங்க புதுசாக இருக்கு நாங்கள் இந்த ஏரியாக்குள்ள அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அந்த சைடாகவே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறோம். இங்கே பாருங்களேன், வித்தியாசமான ஒரு பில்டிங்காக இருக்குது. சர்ச்செல்லாம் இல்லடா லூசு. என் ஃப்ரெண்டு என்னடான்னா தேட்டருன்றான், அதுக்கப்புறம் சர்ச்சுன்றான். ஆனால் அது பார்க்க தேட்டர் மாதிரியும் தெரியல, சர்ச்சு மாதிரியும் தெரியல. நீங்கள் என்னன்னு தெரிஞ்சால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரூட்டாகவே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறது முதல்ல எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஸ்பாட்டு பார்த்தோம். அது என்னன்னு தெரியலையே. மேலே அலௌடா ஃபஸ்ட்டு, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குதுல்ல இந்த ஏரியா. என்னது அது திருப்பி
இது இது வச்சாதான் நீ மட்டும் கட்டினடா. அவ்வளோதாங்க, இந்த பிளேஸை விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளில வந்துட்டோம். ஸோ மாதவரம் ரொம்பவே ஒரு சூப்பரான சீனரி. நீங்கள் வீக்கெண்டில் வந்து நம்ம பீச் போகலாம், தேட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேமிலியோடு போகலாம். பட் நீங்கள் தனியாக ஒரு பிளேஸை போய் விசிட் பண்ணணும், ரொம்ப எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்டோட கூட வரலாம். அப்படின்னா மல்டிபிள் ஃப்ரெண்ட்ஸோட, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வந்து எல்லார் கூடயுமே விசிட் பண்ணலாம். இங்கே பால்பண்ணை பார்க்கும் இருக்குது, அங்கேயும் நீங்கள் விசிட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் ரொம்ப ப்ளசண்ட்டான ஏரியாங்க. அதுக்கப்புறம் அப்படியே திருவிக்கிழங்கு கிரவுண்டுக்கு போயிட்டுங்க. கிரவுண்டில் வந்து நிறைய பேர் ஃபுட்பால் ஆடினாங்களாம். அங்கே சின்ன சின்ன பசங்களாம் ஃபுட்பால் ஆடிருந்தாங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.